வணக்கம், லதா காமாட்சி நல்ல பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ணி போகிறேன்னா குடமிளகா சாண்ட்விச். வெறும் குடமிளகா மட்டும்தான் நறுக்கிட்டு வந்துடுவோம். கழுவியாச்சு, நறுக்கிட்டு வந்துடுவோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். குடமிளகா கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை தவா போட்டாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா போட்டாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் விட்டு இந்த குடமிளகாயை பிரட்டிக்கலாம். வெண்ணெயிலே 2 பெரட்டு பரட்டியாச்சு. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பிளேட்டுக்கு அள்ளிக்கலாம். இப்போ ப்ரெட்டில் பட்டர் வச்சுருக்கிறேன். குடமிளகா அப்படியே லேசாக தூவி விட்ருவோம். மேல் டாப்பில் இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். வச்சு தோசை தவாவில் வெண்ணெய் போட்டு திருப்பியும் போட்டு எடுத்துக்கலாம். தோசை தவாவில் போட்டாச்சு. மேல் டாப்பில் கொஞ்சோண்டு வெண்ணெய் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வெந்தவுடனே திருப்பி போட்டுருவோம். டோஸ்ட் ஆனவுடனே திருப்பி போடுவோம். இப்போ டோஸ்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குடமிளகா சாண்ட்விச், மாதுளப்பழம் ஜூஸு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸு பால் கொழுக்கட்டை, தேங்காய் பாலில் பால் கொழுக்கட்டை பண்ணுறேன். அதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். முதல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்து சோளத்தையும் வேக வச்சாச்சு. சோளமும் தேங்காய் பால் கொழுக்கட்டையும் ஈவினிங் ஸ்நாக்ஸு. அரிசி மாவு வறுத்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு தான், இருந்தாலும் வறுத்துக்கலாம் ஒரு தடவை. கடையில் வாங்கின அரிசி மாவு தான், வறுத்த அரிசி மாவு தான். இப்போ வறுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மனம் கிடைக்கும், அவ்வளோதான். வறுத்துட்டு காமிக்கிறேன். அரிசி மாவை வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆறினோன்னு நல்ல வெதுன்னு தண்ணியும் தேவையான உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ஆறி எடுத்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்கோ பிடிச்சிக்கலாம். நாளைக்கு வரலட்சுமி பூஜை. இது மாதிரி அம்பாளுக்கு போட்டு நைவேத்தியம் பண்ணலாம். எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக உருட்டியாச்சு. மாவு எடுத்து அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வெல்லத்தை எடுத்து கரைச்சிட்டு வந்துடலாம். வெல்லத்தை கரைச்சாச்சு. மாவு எடுத்து அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிச்சோடனே கொழுக்கட்டையை எடுத்து போடுவோம். கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கொழுக்கட்டையாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் கொழுக்கட்டை சேர்த்தாச்சு. உடனே கரண்டி போட வேண்டாம். கொழுக்கட்டை கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நம்ம கரண்டி போடலாம். நல்லா கொதித்து கொழுக்கட்டை மேலே வந்தோடனே தான் கரண்டி போட்டேன். இப்போ வெள்ளை கரைசலையும் ஏலக்காப்படியும் சேர்த்துக்கலாம். வெல்லமும் ஏலக்காப்படியும் சேர்த்தாச்சு. வெள்ளை கரைசலையும் ஏலக்காப்படியும் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து வெள்ளத்தோட பச்சை வாசம் போட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். நல்லா கொதிச்சிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடான சுவையான மணமான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. பிடிச்சிருந்தா நாளைக்கு வரலட்சுமி பூஜைக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். தேங்க்யூ.